நோன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த நோம்பால உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மை எதிலையுமே இல்லை. இது ஒன்று. இரண்டாவது, உள்ளம் ஒரு மனிதனை ஆக்கிரமிச்சு கொண்டுதான் இருக்கு. இந்த நேரம் அவனை ஒரு கொண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த கொண்ட்ரோலை உடைச்சி தவிடுபடி ஆக்கக்கூடியது நோன்புதான். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸு, அல்லாஹ் சொல்றான். உள்ளம் கெடுதியை அதிகம் ஏவக்கூடியது. அப்ப அந்த அவனை கட்டுப்படுத்துகின்ற அந்த உள்ளத்தை தவிடுபடியாக்கக்கூடியது எது? நோன்பு மாத்திரம். மூணாவது விஷயம் என்னென்றா, ஒரு முஸ்லிம் அவன் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது பசியை உணர்கிறான். அப்ப உணர்கின்ற பொழுது அவன் என்ன யோசிக்கிறான்டா, நான் வசதியோடு இருந்து நோன்பு நோட்டத்துக்காகவே இந்த பசி வருது. இப்ப பசி வந்தா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமும் எவ்வளோ பெரிய ஒரு நோவினையும் எனக்கு ஏற்படுது. இப்போ வசதியே இல்லாத மக்கள், பசியோடே வாழக்கூடிய மக்கள், இப்போ அவங்க எவ்வளோ கஷ்டத்தை உணர்வார்கள். அப்போ அவங்களுக்கு சதக்கா செய்யணும், அவங்களுக்கு பண உதவி செய்யணும் என்ற எண்ணத்தை இந்த நோன்பு கொடுக்கும்.